அடுத்து பாஜக ஆட்சி வர வாய்ப்பு இருக்கு. பிஜேபிக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்கும்னு எனக்கு நான் நம்புகிறேன். ஆனால் ஒரு 25 சீட்டு குறைஞ்சி கிடைக்கும். போன வாட்டி 300 கிடைச்சது, இந்த வாட்டி 275 அது மாதிரி எதிர்பார்க்குறேன். தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் திருநெல்வேலியில் நாகேந்திரன் அவர் ஜெயிக்கலாம். வேறு வேட்பாளர் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அவளும் கேட்கலன்ட்ட, பேசலன்ட்ட, அதனால் எனக்கு தெரியாது வேறு மாதிரி சீட் கிடைக்குமா. திருநெல்வேலியில் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் தனி மெஜாரிட்டி ஒரு 2 சீட்டு காரணம் பெற்ற பிறகு நம்மளுக்கு யோசிக்க வேண்டும். ஏன் இத்தனை விளம்பரம் ஆனதுக்கப்புறம் மக்கள் நம்மளை நம்பலை, அந்த அளவுக்கு முதல்ல நம்பினாலும். யார் பிரதமராக இருப்பார் அது இதுவரையும் ஒரு முறை மூலமாக இல்லாட்ட ஒரு எலெக்ஷன் கட்சிக்குள்ள எலெக்ஷன் நடத்தி இதுவரையும் முடிவால. எல்லாருக்கும் எதிர்பார்க்கறது மோடி தான் இருப்பாங்க. ஆனால் மோடிக்கும் போட்டியில் இருக்கணும். வேட்பாளர்கள் யாரெல்லாம் ஜெயிச்சு வர்றாங்களோ அந்த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மத்தியில் நம்ம கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினர்களோட கட்சியோட தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு தான் யார் பிரதமர்னு ஆக முடியும்னு சொல்ல முடியும். அப்போ இந்த முறை மாதிரி பிஜேபி ஆட்சி அமைச்சா பிரதமர் மோடி பிரதமராக இருக்க மாட்டாங்க. இல்லை, அவராலேயே அது கட்சியில் நம்மளோட யாரெல்லாம் சட்டசபையில் நம்மளோட பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சு வந்திருக்காளோ அவள் தான் முடிவு பண்ண முடியும். அவளோட போட்டு இந்த பார்லிமெண்ட்டில் அந்த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் நம்மளோட கட்சியோட உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து தேர்தலில் ஓட்டு போடுவார்கள். அதே மாதிரி கடந்த 10 ஆண்டுகள் பிஜேபி எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யல. அதனால தான் இந்த வாட்டி தேர்தலில் வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைச்சிருக்காங்க. எதிர்கட்சியெல்லாம் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எனக்கு முதலே தெரியும் பொருளாதார அமைப்புல ஒன்றும் பெரிய மாற்றல் வரல. மோடி யாருக்கு பொருளாதார அவரோட ஞானம் இருக்கோ அவளையும் சந்திக்கல. எல்லாம் எனக்கு தெரியும்னு அந்த ஒரு பெருமை இருந்தது. அதே மாதிரி சைனா நம்மளோட 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் உள்ள எடுத்துட்டார்கள். அதை மறைச்சு வச்சிருக்கார்கள். இப்போ வெளிநாட்டிலையும் நம்மளுக்கு எந்த பெரிய நாட்டும் உதவியா இல்லை. அமெரிக்காவும் இப்போ நம்மளோட எதிரியாயிட்டார்கள். அதனால என்னோட அபிப்பிராயம் மோடிக்கு இனிமேல் 2 வாட்டி வாய்ப்பு கிடைச்சிட்டு வேற யாராவது கிடைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் பிஜேபி எத்தனை வாய்ப்பு இருக்கு? முக்கியமா கோவையில போட்டிடுற அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா அங்கிருந்து பற்றி தெரியும். அவர் ஜெயிக்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். விளம்பரம் யாரோட அதிகாரம், கூட்டம் யார் சேர்க்கிறார்கள், இதை நான் நம்பவே மாட்டேன். இது யார் வேணாலும் கூட்டம், பெரிய கூட்டம் கொண்டு வரலாம். அதனால ஆனால் பிஜேபிக்கு ஒரு தனி மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு சீட்டுக்கு மேலே கிடைக்குமா இல்லையா அதுவும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பாஜக ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ தாம்பரத்துல பிரிபட்ட பணங்கள் அனுப்ப பாத்தீங்கன்னா நயனா நகரங்கள் ஒரு தொகுதி எடுத்து கிடக்கிறதா சொல்லியிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க?
அவர் தோத்து போனாருன்னா இப்போ கட்சியோட தமிழ்நாடு பிஜேபியோட தலைமையில் மாற்றல் வர வேண்டும். அதான் அப்படிதான் நான் பார்க்குறேன். அதே போல இப்போ ஒரு தேர்தல் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் ஏதோ ஒரு விருப்ப பிரச்சாரம் செஞ்சு அவங்க மேல வழக்கு பதிவு தேர்தல் ஆணையம் வந்து மோடி வந்து இஸ்லாமியர்களுக்கும் மற்ற இந்தியர்களுக்கும் விருப்ப பிரச்சாரம் செய்யும் போது அவர்கள் மீது எந்த ஒரு வழக்கு பதிவுப்படாமல் இருக்கிறது எதிர்பார்க்கிறேன். மோடி என்ன சொல்றான், எது பண்றான், அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. நம்மளோட எழுதி கொடுத்தது மேனிஃபெஸ்டோன்னு சொல்றாளே, தேர்தலில் வந்து அதுதான் பார்க்கணும். நம்ம நாட்டில் வந்து ஒரு இந்து மக்களை அந்த ஜாதி மதம் இதெல்லாம் ஜாதி எந்த தொகுதியிலேருந்து வரையல் எந்த ஊர்லேருந்து வரையல் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்துனா ஒரே ஒரு தான், பிராமன் இதெல்லாம் எல்லாம் பழைசாயிடுச்சு. இனிமேல் இந்து ஒன்றா ஆகணும். எந்த ஜாதி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறக்கணும். அதான் நம்மளோட நம்பர் 1. ரெண்டாவது, பொருளாதார முன்னேற்றத்துக்காக மக்களுக்கு எத்தனை வாய்ப்பு கொடுக்க முடியுமோ கவர்மெண்டோட ஈடுபாடு இன்னும் ரொம்ப குறைச்சல் இருக்கணும். இந்த கவர்மெண்ட் வந்து பொருளாதார அமைப்புல தலையிடவே இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு இது இருக்கணும். மூணாவது, தனி நம்ம சொந்த காலில் நின்று சைனா தோக்கடிக்கணும். அவளை நம்ம நாட்டில் இந்த நாட்டில் உள்ள பூந்திருக்காளே அதை வெளியில திருப்பி அனுப்பணும் அவளை. இதுதான் முக்கிய இது. அது எல்லாம் நம்ம மேனிஃபெஸ்டோல இருக்கு. மோடி என்ன பேசுறாங்க எனக்கே புரியலன்னா உங்களுக்கு என்ன பிடிப்பாரு? தொடர்ந்து கர்நாடகா காவேரி அவனுக்கு தண்ணி வேணுமா காவேரி வேணுமா? தண்ணி வேணும். இதான் திமுகவும் இதுக்கு பதில் கொடுக்கறது இல்லையே. தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும்னா ஒரு வழி இருக்கு. காவேரியோட தண்ணி தான் வேணும்னா நீ சாமியார் இல்லை வந்து உனக்கு வந்து காவேரி தண்ணி தான் கிடைக்கணும். கடல்ல இருந்து உப்பை நீக்கி தண்ணி குடிக்க தண்ணி விவசாயிக்கு தண்ணி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம். நம்ம அதை பத்தி இவ பேசுறதே இல்லை. ஏன் தெரியுமா? இது எல்லாம் அவளுக்கு வந்து காசு கிடைக்கிறது. காவேரியில் தண்ணி வராட்டா அதில் வந்து டேங்கர் தண்ணியோட டேங்கர் சுத்தலாம். இதுதான் எல்லாம் டிஎம்கே காசு கொடுக்குறாளே. அதுக்காக தான் இதுமே முன்னேற்றம் பண்றது இல்லை. இல்லாட்டா கடல்ல இருந்து இஸ்ரேல்ல வந்து ஒரு ஆறு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் கடல்ல இருந்து தண்ணி எடுக்கிறார்கள். சவுதி அரேபியாவும் இஸ்ரேல காப்பி பண்ணி கடல்ல இருந்து தண்ணியை எடுத்து அதோட உப்பு நீக்கி குடிக்க தண்ணி ஏற்பாடு பண்றார்கள். அது ஏன் பண்ண முடியதில்லை? வாழ்க்கை என்ன எதிர் பண்ணிட்டே இருக்கணும். அதான் திமுகவுடைய மகளிர் உதவி திட்டம் 1000 ரூபாய் மாதிரி ராகுல் காந்தி வந்து 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு. இது எந்த அளவுக்கு வந்து மகளிர் ஓட்டு வந்து ராகுல் காந்தி ஒரு மக்கு, காலேஜே பாஸ் பண்ணல. அது மாரி ஆள் வந்து அது மாரி ஆள் பத்தி நம்ம என்ன பேசலாம்? நம்ம நாட்டில் இன்னைக்கு ஒரு சரியான எதிர் கிடையாது. ஒரே ஒரு தலைவர் இருக்கார்கள். யார் வந்து எதிர்கட்சியோட தலைவராக வரலாம். அது வந்து மம்தா பானர்ஜி. அவளுக்கு தெம்பு இருக்கு, அவளுக்கு தைரியம் இருக்கு, அவளுக்கு படிப்பு இருக்கு, அவளுக்கு அனுபவம் இருக்கு. மோடி அவர்களே வரக்கூடாது சொல்றீங்க. அப்ப யார் தான் வரணும்? அது நிறைய பேர் இருக்கா. இப்போ பேர் எடுத்தேன்னா வேற ஒரு பேரை விட்டுட்டேன். அது அவளுக்கு வந்து என்னோட எதிரியே ஆயிடுவார்கள். அது சரி, நான் யார் இருக்கப்படாதுன்னு நான் சொல்ல முடியாது. மக்களோட அந்த எம்பி இதெல்லாம் எல்லாரும் என்ன விரும்பினா நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது கேட்கவும் மாட்டேன். ஏன்னா இது வரையும் நான் 2 வாட்டி எம்பியா இருந்திருக்கேன், எப்பயும் கேட்கல. மோடி வந்து மோடி தான் ஒரு நாளும் சொல்ல வந்து என்ன அமைச்சர் ஆக்கணும்னு. எல்லாரும் சொன்னா வந்து நான் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வர போறேன்னு. ஆனால் கிடைக்கிறதுல வரல, நானும் கேட்கல. மோடியா ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வேலை செய்யறதும் அதுவும் ரொம்ப பெரிய கஷ்டம். இந்த நிர்மலா சீதாராமன் மாதிரி கைக்கூலி இருந்தால் சரி. என்ன மோடி சொல்றாங்கன்னா அதான்
அதுல கையெழுத்து போட்டு கொடுப்பார், வேற ஒண்ணும் பண்ண மாட்டார். Either Raja, please said.